ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த துறையிலேருந்து தற்போது வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக வெறும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். அதுக்கு மேலே 10th 12th டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஓகேவாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியுமே ஒரு தரமான சேலரிங்க. பேசிக் ஃபீஸ் ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா 39,000 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. முக்கியமாக பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. டோட்டலாக 526 காலி பண்டம் இருக்குது. 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஒரு கெத்தான அரசு வேலைவாய்ப்பு அப்படின்னே நமக்கு சொல்லலாம். மத்திய அரசோட நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான். இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்ததுன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். டச் பண்ணிங்கன்னா போதும் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அப்ளிகேஷன் லிங்க்குமே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். எங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிபிபின்னு சொல்லுவாங்க, இண்டோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் ஜாப் தாங்க, போலீஸ் வேலை தான். ஸோ இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், என்னென்ன கேட்டகரிக்கெலாம் ஆட்டில் தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர், அதில் டெலிகம்யூனிகேஷன், அதிலே சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷனில் ஃபீமேல். ஸோ ஹெட் கான்ஸ்டபிள், அதே மாதிரி கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான கேட்டகரியில் மேல் அண்ட் ஃபீமேல்னு சொல்லி தனித்தனியாக உங்களை ஆட்டில் தேர்வு செய்கிறாங்க. சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு 92 காலி பண்டம் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 583 காலி பண்டமும், கான்ஸ்டபிளுக்கு 51 காலி பண்டமும் டோட்டலாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க தனித்தனியாக. ஸோ இதில் ஒவ்வொரு காலி பண்டத்துக்கும் தனித்தனியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சப் இன்ஸ்பெக்டருக்கான சேலரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 6 சேலரிங்க 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும்.
ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,500 81,100 வரைக்கும் இருக்கும். கான்ஸ்டபிளுக்கு 21,700 69,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு டியரன்ஸ் அலவன்ஸு, ரொட்டேஷன் மணி அலவன்ஸு, ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸுன்னு சொல்லிட்டு HRA DA எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதற்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு 20 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 18 25, கான்ஸ்டபிளுக்கு 18 23. இதில் உங்களுக்கான பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன தேவைப்படும் அப்படின்னா, சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷனுக்கு பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் இதில் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருந்தீங்கனாலும் விண்ணப்பிக்கலாம். பிஇயில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருந்தீங்கனாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி ப்ளஸ் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து 45% மார்க் இருந்தாலும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். 10th பாஸ் பண்ணி 2 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் பண்ணியிருந்தாலும் அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். கான்ஸ்டபிளுக்கு வெறும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தாலே போதும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போது டிகிரி ஹோல்டர்ஸ் இன் சப்ஜெக்ட் கன்சர்ன் வித் டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் இருந்தீங்கன்னா 5 மார்க்கு உங்களுக்கு போனஸ் மார்க்காக கொடுக்குறாங்க. அதே மாதிரி ITI சர்டிஃபிகேட், டிப்ளமோ சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா 3 மார்க்கு 2 மார்க்கு உங்களுக்கு தனித்தனியாக போனஸாக கொடுக்குறாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் as per த கவர்மெண்ட் ரூல் படி கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் 5 வருஷம், OPCனா 3 வருஷம், உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்துருங்க. ஹைட் எவ்வளோ இருக்கணும், ஜஸ்ட் எவ்வளோ இருக்கணும், அது எக்ஸ்பென்ஷன் டைமில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. அதுமாதிரி பேசிக் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. டேட்டூஸ் என்னென்ன டேட்டூஸ்லாம் இருக்கலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற முழு தகவலும் இந்த அஃபிஷியல் PDFல கொடுத்துருக்குறாங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரெக்யர்மெண்ட் idppolice.nic.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா UR OPC EWS கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் 200 ரூபாய் சப் இன்ஸ்பெக்டருக்கும், ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 100 ரூபாவும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கான்ஸ்டபிளுக்கும் 100 ரூபா தான். மற்ற யாருக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது இவங்களை தவிர்த்து. மற்ற எல்லாருமே ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். 15 நவம்பர்லேருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுது. 14 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கான அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 1 மந்த் டைம் கொடுத்துருக்குறாங்க. 1 மந்த் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்தோ திபெத்தியன் பார்டரில் தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும். ஸோ ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கும். உங்களுக்கு ஓகேவாக இருக்குது ஜாப் நேச்சர், எனக்கு வந்து சர்வ் பண்ணணும் நேஷனுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதவிக்கு உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. ஈஸியாக உங்களால் செலக்ட் ஆக முடியும். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும்தான் நேரடி பணி நியமனம் உங்களை பண்ணிவிடுவாங்க. அந்த இது ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபில்ஃபில் ஆச்சு அப்படின்னா. ஸோ இதை தவிர்த்து ரிட்டன் எக்ஸாமினேஷனில் எந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அதுக்கு எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படி டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஓகேவாக இருக்குது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்றவங்க உடனே இந்த வேலை வாய்ப்புக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மற்றும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.